இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 1947ல பொலிட்டிக்கல் பிராண்ட் கால்டு இந்தியா இஸ் கிரியேட்டட். ஆனா ஹிந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது, அதுதான் இருப்பு, நிஜம். அந்த ஹிந்து சிவிலைசேஷன்ல பாரதம் அப்படிங்கிற இந்தியா உருப்பெறுகிறது. அந்த சிவிலைசேஷன்ல இருந்தே பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகள் உருமாறுகிறது. அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷனை நோக்கி, அந்த ஆம்பிஷனை ஃபர்தர் பண்ற மாதிரி நேஷன் உருவானால், பொலிட்டிக்கல் பிராண்ட் உருவாகிறதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷன் வேற யாருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றவங்களுடைய, டாமினேட் பண்றவங்களுடைய, இம்பீரியலிஸ் இல்ல வின் பண்ணவங்க, அவங்களுடைய ஆம்பிஷன் வேறையா இருந்ததுன்னா அந்த நாடு சிவிலைசேஷன்ல இருந்து நாடு உருப்பெறுவதற்கு பதிலாக உருமாறுகிறது. சற்றே பாருங்கள், பாத்தீங்கன்னா மேலை நாட்டு சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே டாமினேஷன், இம்பீரியலிசம், காங்கரி, அதுதான் அவர்களுடைய முதல் வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்த சிவிலைசேஷன். உலகத்துல எல்லா சிவிலைசேஷன்ஸையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்து சிவிலைசேஷனை மட்டும் எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். இந்து சிவிலைசேஷன்ல பிறந்தாலும் சாந்தி சாந்தி சாந்தி, பேர் வச்சாலும், பேர் வைக்கிற ரிச்சுவல்ஸ் பண்ணி முடிச்சாலும் சாந்தி சாந்தி சாந்தி, வித்யாரம்பம் பண்ணாலும் சாந்தி சாந்தி சாந்தி. இது ஏங்கய்யா கண்டன மண்டனம், வாத பிரதிவாதம் பண்ணி முடிச்ச அப்புறம் கூட சாந்தி சாந்தி சாந்தி.